அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. இப்ப புள்ளைய தூக்கிட்டு வந்து ஈஸ்வரி முன்னாடி பந்தாடி காமிச்சுட்டு, சும்மா தமிழ் செல்வியா, கொக்கா அப்படிங்கிற மாரி கிளம்புறாங்க. பாத்தில எப்படின்னு ஆடி போய் நிக்கிறாங்க. "அம்மா எப்படிம்மா? மெட்ராஸ்ல இருந்த புள்ள இங்க எப்படி வந்துச்சு இந்த மீனாட்சி? அதானே!" அப்படி மோகன பாக்குது. "தமிழு வாம்மா எப்படிம்மா?" நான் ஒண்ணும் உங்க வீட்டுக்குள்ள விருந்து சாப்பிட ஒண்ணும் வல்ல. என்னமோ இந்த வீட்டு அம்மா. மகாராணி கூட சொல்ல மாட்டேன். இந்த வீட்டு அம்மா. என்னமோ சொன்னீங்களே! என்ன ஈஸ்வரி, நீ சொன்னது பொய்ன்னு நிரூபிச்சுட்டனா? அப்படியே பாக்குதுங்க. அதுவே ஆச்சரியப்படுது. எப்படி? சொன்ன கொஞ்ச நேரம்னு இல்லங்க. எப்படின்னே தெரியலங்க. இந்த கேள்விக்கு தாங்க எனக்கு விடை தெரியல. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சா சொல்லுங்க. இவங்க எத்தன மணிக்கு பேசுனாங்க? 10, 12 மணிக்கு பேசுனாங்க. சென்னைக்கு போயிட்டு உடனே புள்ளைய தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஏதோ பக்கத்து பால்வாடியில போய் புள்ளைய தூக்கிட்டு வந்த மாதிரி. என்னம்மா! ஐய்யய்யோ! எனக்கு இன்னைக்கு ஃபுல்லா அதே நெனப்பு தாங்க. எப்படி போனாங்க? எப்படி வந்தாங்க? அதே ட்ரெஸ்ல இங்க ஈஸ்வரி குடும்பம் அப்படியே இருக்கு. அங்க மீட்டிங்கு அப்படியே தான் நடந்துட்டு இருக்காரு. ஒண்ணுமே புரியலங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யாராவது தெரிஞ்சா அத சொல்லுங்களேன் எனக்கு. இப்ப அணியட்டின் முழங்கி பந்தாவா பக்காவா என் புள்ளைய என்கிட்ட வர வச்சுட்டேன் பாத்தியா? அதான்டி தமிழ்ச்செல்வி. இன்னும் போகட்டும்டி உங்களுக்கு இருக்குடி ஆப்பு அப்படின்ட்டு போயிருது. அதுக்கப்புறம் மோகன பாக்குது. ஏன் ஈஸ்வரி இப்படி பண்ணுன பாத்தியா? அப்படிங்கிற. விடுங்கக்கா இதுல என்ன இருக்கு? ஆனாலும் சரியான ஆளுக்கா. சென்னை போய் புள்ளைய தூக்கிட்டு வந்திருக்கா பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள பத்தி லேஸ்ல விடக்கூடாதும்மா அப்படின்னு ஆத்தாளும் மகளும் பேச, மோகன பாக்குது. இவ ஏன் தான் இப்படி பண்றான்னு புரியலையே அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் தான் வர்றாரு தலைவர் வந்து ஆடி அவரப்பந்த போட்டு, "சின்னம்மா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க?" அப்படின்னு செம்ம குடுத்து கலட்டி, "நீ இனிமே பாரு எதுக்கு இங்க இருக்கிற?" அப்படி இப்படின்னு சண்டை போட்டுட்டு, "என் புள்ளைய நீ பிரிக்க நினைக்கிறியா?" அப்படிங்கல. "இல்ல சேது என்னப்பா உனக்காகத்தான் பண்ணேன். நீ ஏன் அவளுக்காக பேசுறீங்க? பாருங்க சின்னம்மா, 1000 இருந்தாலும் அவ என் புள்ளைங்களுக்கு அம்மா. என் புள்ளைங்க சும்மா ஒண்ணும் வரல. அவ பெத்ததுனால தானே வந்துச்சு. என்னப்பா சேது அவளுக்காக பேசுற? இங்க பாருங்க, அவளுக்காக பேசுறேன், இவளுக்காக பேசுறேன்லாம் இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் எங்க அப்பா எனக்கு சொல்லிக் குடுத்து வளர்த்துருக்காங்க. யாரு ஒரு தாழ்வான நிலையில நல்ல மனசோட இருக்காங்களோ, அவங்களுக்காக பேசணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப பாவம் அவ. அவகிட்ட இருந்து 2 பிள்ளையும் பிரிச்சுட்டு வந்திருக்கீங்க. அதுல வேற சவால் விட்டுருக்கீங்க. 2 பிள்ளையும் பிரிச்சு காட்டுவேன்னு என்ன சின்னம்மா நெனச்சுட்டு இருக்கீங்க? இல்லப்பா அப்படிங்கிறாங்க. இல்ல. நீங்க இனிமே இந்த வீட்ல இருக்கக்கூடாது. கெளம்புங்க. என்ன செய்யுது? அவளுக்கா என்ன கெளம்ப சொல்றியா? ஆமா. இன்னமும் இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவீங்க. என் புள்ளைய ஒண்ணு என்ட்ட இருக்கணும், இல்ல என் பொண்டாட்டிட்ட இருக்கணும். சேது என்னப்பா சொல்ற? ஆமா. ஒண்ணு அவங்க அம்மாகிட்ட இருக்கணும். நீங்க ஏன் தூக்கிட்டு வந்தீங்க? அதனால இப்பவே சொல்றேன், நீங்க இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, "அப்பா நீங்க என்னப்பா சொல்லப் போறீங்க? இவங்க இருக்கக்கூடாதுப்பா. அவுட் ஹவுஸ் போகட்டும். இல்லன்னா கார் ஷெட்டுக்கு போகட்டும். இப்பவே கிளம்புங்க." அப்படின்னு சொல்லிட்டு கழுத்த பிடிச்சு தள்ளாத குறையா வெளிய அனுப்பி விட்டுறாங்க. நொந்துகிட்டே உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டேன்னு சரி பெட்டி படிக்க எடுத்துட்டு போயிருதுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, "பாத்துக்கங்க சின்னம்மா, இந்த புள்ளைய தமிழுகிட்ட இருந்து பிரிக்கிறேன்னு தானே சொன்னீங்க?" ஐஸ்வர்யா வருது. "மாமா மாமா ஆன்டி ஏதோ தெரியாம சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிருச்சு. விட்டுருங்களேன். இங்க பாரு ஐசு, நீ எதுலயுமே தலையிடாத. உனக்கு விருப்பம் இருந்தா இங்க இரு. இல்லன்னா நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு." "ஐயய்யோ! மாமா நான் இங்க தான் இருப்பேன், இங்க தான் இருப்பேன். எனக்கு விருப்பம் இருக்கு, விருப்பம் இருக்கு." "அப்ப வாய மூடிக்கிட்டு நடக்கிறத வேடிக்கை பாரு." அப்படிங்கிறாரு சேது. ஒண்ணும் சொல்ல முடியல இந்த பிள்ளனால. அடுத்து சேது என்ன பண்றாங்க, டக்கு டக்குன்னு கிளம்புறாரு. "எங்கேப்பா கிளம்புற?" "இங்க ஈஸ்வரினால அங்க உட்கார முடியல. அதுவும் வந்து நிக்குது." என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு சாவித்திரி வந்து, "என்ன சேது?" அப்படிங்கல. "நான் என் பிள்ளைய கொண்டுட்டு அங்கே போறேன்." "என்னய்யா சொல்ற?" "ஆமாப்பா. எனக்கு மனசே சரியில்லப்பா. பாவம் இல்லையாப்பா? அவகிட்ட இருந்து புள்ளைய பிரிச்சது. 2 பிள்ளையுமே அவகிட்ட இருக்கட்டும்ப்பா. அவ போனா போட்டுன்னு தானே இருந்திருக்கிறா. இங்க சின்னம்மா இவ்வளோ கலாட்டா. என்னால மனசு தாங்கல. நான் அங்கேயே கொண்டு போறேன்." அப்புறம் நீப்பா?" "நான் இருக்கேன். வர்றேன். இங்க வரப்போக இருக்கேன். நான் கொட்டைய போட்டுட்டு அங்க தான் இருப்பேன். இனிமே 2 பிள்ளைகளையும் விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. அவளுமே இப்படித்தான் இருப்பா 2 பிள்ளைய விட்டுட்டு. நான் போறேன்." அப்படின்னு புள்ளைய தூக்கிட்டு கிளம்பிட்டாரு. ஐஸ்வர்யா வந்துட்டு, "மாமா நான் தான் சொல்லிட்டேனே ஐசு, நீ உங்க வீட்டுக்கு போயிரு. நான் ஒண்ணும் உன்னைய விரும்பிலாம் கல்யாணம் பண்ணல. நீனா தான் வந்து கல்யாணம் பண்ண. எனக்கு வேணாம், இது செட் ஆகாதுன்னு நான் எவ்வளவோ சொன்னேன். நீ கேட்கல. நீனா வந்து மாட்டிக்கிட்டு தலைய குடுத்தா நான் ஒண்ணும் பண்ண முடியாது." அப்படின்னு புள்ளைய தூக்கிட்டு கிளம்பிடுறாரு. இவங்க எல்லாரும், "உனக்கு வேணும்டி சாவித்திரியும் தாமரையும் சந்தோஷம். தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும்" அப்படிங்கிற மாரி பாட ஆரம்பிக்குதுக. ஐஸ்வர்யா என்னடா உள்ளதும் போச்சேன்னு உட்காந்துட்டு, ஆன்ட்டின்ட்டு போக, "நான் என்னம்மா பண்ணுவேன்? உனக்கு நல்லது தானே பண்ணேன். போங்க ஆன்ட்டி. உங்களால எனக்கு எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு." அப்படின்னு அடிச்சுட்டு கிடக்குதுங்க. இப்ப சேது புள்ளையோட நேரா போய் அங்க இறங்கிறாரு. போய் நின்னுட்டு அப்பத்தா, அப்பத்தான்னு கத்த வெளியில வராங்க. "வாயா சேது என்னய்யா?" "தமிழ்ச்செல்வி" அப்படின்னு கூப்பிட வர்றாங்க வெளியில. வந்தோனே புள்ளையோட வந்து நிக்கிறாரு. "என்னாச்சு? என்னாச்சு?" அப்படிங்கையில பாக்குறாங்க. "இல்ல நான் அழகரையும் உன்ட்டயே குடுத்துட்டு போலான்னு வந்தேன் தமிழு."
அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கல. "என்ன சொல்றீங்க?" "ஆமா, உன்கிட்டருந்து பிரிச்சு எங்க சின்னம்மா ரொம்ப பாவத்த பண்ணிருச்சு. ஒரு தாயோட மனசு எப்படி கஷ்டப்படும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரியுது தம்பி. இந்தா புள்ளைய புடி, வா. இல்ல ஒரு புள்ள உங்ககிட்ட இருக்கணும்ல, நீங்க வச்சுக்கங்க. வேணாம் தம்பி, நானே தான் சொல்றேன்ல, உன்ட்ட இருக்கட்டும்." அப்படின்னு சேது சொல்றாங்க. "இல்லங்க, ஒரு புள்ள கூட தனக்கிட்ட இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம்னு நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் சொல்றேன். எனக்கும் தெரியும் அந்த புள்ள இல்லன்னா எவ்வளோ வலிக்கும்னு. நான் பெத்தவன்னா நீங்களும் பெத்தவர் தானே. அது உங்ககிட்ட இருக்கட்டுங்க." அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. "என்னங்கடா நடக்குது இங்க?" அப்படிங்கிற மாரி அப்பதான் பாக்குது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுக்காம தண்ணி தண்ணி குட்டையிலருந்து ஏன்னா குட்டையிலருந்து தண்ணி குடிச்சாங்க இல்லையா? மான்குட்டி 2ம் விட்டு குடுத்து, அந்த மாரி 2 பேரும் விட்டு குடுத்து பேசுறாங்களா? இப்ப சேது பாக்குறாங்க. "ஏன்டா? நீனே போய் வச்சுக்க." "இல்ல அப்பத்தா, எனக்கு மனசு கேட்கல அப்பத்தா. பாவம் அப்பத்தா தமிழு. எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா தெரியுமா? புள்ள இல்லாம. எனக்கு அவ மேல வருத்தமே வரல தெரியுமா? என்னைய வந்து தூக்கிட்டு வந்தாளே, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா சின்னம்மா பண்ண காரியத்துக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவங்கள கார் செட்டுக்கு அனுப்பியாச்சு." "என்னடா சொல்ற?" "ஆமா அப்பத்தா. எவ்வளோ பெரிய திமிரு இருந்தா என் புள்ளைய பிரிச்சு கூட்டு வந்திருப்பாங்க. என்கிட்ட இருக்கணும், இல்லன்னா அவ அம்மாகிட்ட இருக்கணும். அத விட்டுட்டு என் பொண்டாட்டிட்ட இருந்து புள்ளைய பிரிக்கிறதுக்கு அதுகளுக்கு யார் அதிகாரத்த குடுத்தது?" அப்படியே ஆச்சரியப்படுது அப்பத்தா அவங்க அம்மா. அப்படி செல்லப்பாண்டியிலருந்து சந்தோஷம் தாங்கல. "பொண்டாட்டின்னு சொல்லிப்புட்டாரே மாப்பிள" அப்படின்னுட்டு. "ஏன்டா அதுகள கார் செட்டுக்குலாம் அனுப்புன? ஏன் அப்பத்தா? இன்னும் உங்களுக்கு அவங்க மேல இரக்கம் வருதா?" "அட போடா போக்கத்தவள! நான் அப்படி சொல்லலடா. அவளுகள வீட்ட விட்டு விரட்டுன்னு சொன்னேன். வீட்ட விட்டு விரட்டுறதுக்கு சித்தப்பாவுக்காண்டி நான் பார்க்க வேண்டியதா இருக்கு." அப்படிங்கிறாரு. "அது சரிடா, நீ இங்க வந்துட்டியே. சொல்லிட்டு தான் வந்தேன். இனிமே என் 2 பிள்ளையும் தமிழ் சொல்லிட்டு தான் வளரணும். அப்புறம் நீ?" "நான் இங்க இதோ கார் செட் இருக்குல்ல, நான் கார் செட்டு மாதிரி நம்ம செட்டு போட்டிருக்கேன்ல, அந்த இதுக்குள்ள நான் இருந்துக்கிறேன். அப்பப்ப நான் இங்கேருந்து போய்க்கிறேன், வந்துக்கிறேன். வீட்டுக்கும் போய்க்கிறேன். ஆனா நான் இங்க தான் இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம்ல. அப்பதான் பாக்குது. "ஓ! உன்கிட்ட என்னத்த கேட்கறது? நானா அந்த வீட்டு ஓனருங்க மாரி பார்க்குறியா? பரவால்ல. நான் அவங்கட்டயே கேட்டுக்கிறேன். அத்தை, மாமா நான் இங்க இருக்கலாம்ல?" அவங்க 2 பேரும், என்ன மாப்பிள சொன்னீங்க?" அவங்க உடனே அத்தைன்னோன மாப்பிளையா? "நான் இங்க இருக்கலாம்ல?" அப்படியே 2 பேரும் சொய்ங் அப்படின்னு தமிழ்ச்செல்விய பார்க்குறாங்க. "தமிழு நான் இங்க இருக்கலாம்ல? உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க இங்க இருக்கலாம்." திமிரு பாரு! விட்டு குடுக்குறாளான்னு. இருக்கலாம்னு சொன்னா என்ன? "உங்க பிள்ளைங்களுக்காக அப்படின்னா, எனக்காக நீங்க இருக்க வேண்டாம்." அப்படிங்கிற மாரி சொல்றா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னு மனசுக்குள்ள நெனைக்கிறாரு. இங்கிட்டு திரும்பி வந்து, இங்கிட்டு திரும்பிக்கிட்டு, அப்பத்தா போயிட்டு, அப்படின்னா அவ மனசுல நீ இருக்கேன்னு அர்த்தம்டா." "அப்பத்தா உனக்கு எப்படி கேட்டுச்சு?" நீ தான் மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லி சத்தமா தானடா பேசுன." "அப்படியா அம்மாச்சி?" "ஆமாடா." "என்னது அம்மாச்சியா?" "ஐயோ! அப்பத்தா எனக்கு குழப்பம் வந்துருச்சு." "குழப்பம் வரும்டா வரும். நீ பொண்டாட்டிகள பார்த்துக்கிட்டு நிக்கிற, அதனால குழப்பம் வரத்தான் செய்யும்." "அப்பத்தா போ அப்பத்தா" அப்படின்னு காலாலே கோலம் போடுறாரு. "என்னடா பண்ற? என்ன நடக்குது இங்க?" "ஒண்ணும் இல்ல அப்பத்தா. எனக்கு என்னன்னே தெரியல. எனக்கு தமிழ்ச்செல்வி மேல இப்ப மறுபடியும் காதல் வந்துருச்சு அப்பத்தா." "அட போடா! பொய் புழிகிட்டு இருக்க. பொய் புழு நீ, பொய் புழு நீ." "அப்பத்தா உன் மேல சத்தியமா?" "டேய் நான் சொன்னது பொய் புழின்னா அப்படி இல்லடா. அப்புறம் என்ன சொன்னேன்?" "மறுபடியும்லாம் உனக்கு காதல் வரலடா. அப்பத்தா சத்தியமா வந்துருச்சு." "அடேய் சொல்றத ஒழுங்கா கேளுடா. உனக்கு அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அதே காதல் அப்படியே தான்டா இருக்கு." "ஓ! நீ அப்படி சொல்றியா அப்பத்தா?" "ஆமாடா. இப்ப பாத்தியா? நீ என்கிட்ட தான் பேசுற. உன் கண்ணு பூரா உன் பொண்டாட்டிட்ட தானே போகுது." அப்பத்தா நான் பொண்டாட்டிட்ட போல, அவ வச்சிருக்க புள்ளைகிட்ட போகுது." நம்பிட்டேன், நம்பிட்டேன்." "அப்பத்தா புள்ளைய தூக்குற மாரி போய் பார்க்கட்டுமா?" "போய் பாருடா. அது உன் வீட்டு சொத்துடா. அங்க இருக்கிற 3மே உன் சொத்து." "என்னது 3மா?" "ஆமா. புள்ளைங்க 2, புள்ளைய பெத்த ஆத்தா 2, ஆத்தா 1. அது எல்லாம் உன்னோடது தானே." நான் போனா பேசுவாளா? "அட போடா போக்கத்தவள." அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார அனுப்பி விடுது. டபக்குன்னு உட்காந்துக்கிறது. "என்ன?" அப்படின்னு கேட்குது தமிழு. "இல்ல அப்பத்தாட்ட புள்ளைய வாங்கிட்டு வான்னு சொன்னேன். அதுதான் நீ போய் தூக்கிட்டு வாடான்னு சொன்னுச்சு." எந்த பிள்ளை வேணும்?" "நீ எத குடுத்தாலும் எனக்கு ஓகே." என்ன சொன்னீங்க?" இல்லம்மா, நீ எந்த பிள்ளைய குடுத்தாலும் எனக்கு ஓகேன்னு சொன்னேன். நீங்க எந்த பிள்ளைய தூக்குனாலும் எனக்கு ஓகே." "ஆஹா, ஆஹா! என்னங்கடா நடக்குது?" அப்படிங்கிற மாரி செல்லப்பாண்டி பாக்க, உடனே சின்ன பொண்ணு என்ன பண்றாரு, "அம்மா, ஆத்தா நீ போயிட்டு கடைக்கு போயிட்டு 2 ஜாமான் வாங்கிட்டு வா." அப்படின்னு சொல்ல, சரிப்பா, போயிட்டு அண்ணாச்சி கடையில போயிட்டு பை இருக்கு ஒண்ணு குடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன் ஜாமான்லாம். போய் வாங்கிட்டு வந்துர்றியா?" "சரிங்கப்பா." அப்படின்னு போக, "ஏய் வசந்தி, நீ போயிட்டு விறகு கொஞ்சம் பொறுக்கி விட்டு வந்திருக்கேன். அத போய் எடுத்துட்டு வந்துரு." எதுக்குங்க?" "அடி சுடு தண்ணி காய்ச்சத்தான்." அப்படின்னு சொல்லி அத அனுப்ப, "ஆத்தா தமிழு நான் போயிட்டு அரிசி வாங்கிட்டு வந்துர்றேன். போயிட்டு கறி எடுத்துட்டு வரேன்." அப்படின்னு கிளம்ப, சரிங்கப்பா." அம்மாச்சி என்ன பண்ணுது, "ஏண்டி எனக்கு ஒரு மாதிரியா டயர்டா வருது. கொஞ்ச நேரம் நான் படுக்கிறேன் கீத்து கொட்டையில போயிட்டு, என் பேரன் வீட்டு கொட்டையில." அப்படின்னு அது அங்க போயிருது. "என்ன ஆளாளுக்கு எல்லாரும் போயிர்றாங்க." அப்படின்னு 2 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. "தெரியல, எனக்கு புள்ளைய குடு." அப்படின்னு சொல்ல, ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கங்கன்னு சொன்னேன்ல. "சரி இந்தாங்க புள்ள." அப்படின்னு இந்த புள்ளைய குடுக்குறாங்க. அவர் என்ன பண்றாரு, அங்க படுத்திருக்கு இல்லையா மீனாட்சி, "நான் அத எடுக்கிறேன்." அப்படின்னு இவங்க இங்கிட்டு போக, இவரு புள்ளைய குடுக்க, இவங்க 2 பேரும் அப்படியே மோத, "ஐயோ! புள்ள விழுக போது." அப்படின்னு சொல்ல, அப்படியே 2 பேரும் புள்ளைய தாங்கி பிடிக்கிறாங்க. கீழ விழுக போற புள்ளைய
புள்ளையும் விழுக போகுது, தமிழ்ச்செல்வியும் விழுக போகுது. அப்படியே தாங்கி பிடிச்சிடுறாருங்க. 2 பேரும் படபடன்னு இதயமும் துடிக்குது, கண்ணும் துடிக்குது. இந்த மாரி துடிச்சுக்கணும் அப்படின்னு தானே மாஸ்டர் பிளான் போட்டு எல்லாரும் கிளம்புனாங்க. 2 பேரும் ஒரு நிமிஷம் அப்படியே பார்க்க, அந்த குழந்தை என்ன பண்ணுது? ஆஹா, ஆஹா, ஹஹா, ஹா அப்படின்னு சிரிக்குது. சிரிச்சது காதுல விழுகுது. அப்படியே குனிஞ்சு 2 பேரும் பார்க்க, அழுதுட்டு இருந்த குழந்தை சிரிக்குது. ஆச்சரியப்படுறாங்க. எப்படி? அப்படிங்கிற மாரி, "ஐய்யய்யோ! பாப்பா இருக்கு" அப்படின்னு 2 பேரும் விலகுனோனே அழுக ஆரம்பிக்குது. "ஏங்க புள்ள அழுகுது." "ஆமால்ல" அப்படின்ட்டு, "குடு" அப்படின்னு வாங்குறாரு. வாங்குனாலும் நிக்கவே இல்ல. அழுதுகிட்டே இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? "தமிழு இங்க வா" அப்படின்னு கூப்பிடுறாரு. "எதுக்கு?" "வா அழுகுறான்ல அழகரு." சரி அப்படின்னு கிட்டக்க வராங்க. வந்த கையோட தமிழ் கைய புடிக்கிறாரு. குழந்தைய வச்சவாக்குல. கைய புடிச்சோனே ஒரு மாதிரி ஆகுது தமிழுக்கு. "என்ன? ஏன் கைய பிடிக்கிறீங்க?" கிட்டக்க வா" அப்படிங்கையில இல்லன்னு தள்ளி நிக்கிறாங்க. ஆனா புள்ள அழுகவே இல்ல. அழுதுகிட்டே இருக்கு. நிக்கவே இல்ல. மறுபடியும் கிட்டக்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே அணைச்சுக்கிறாருங்க. அந்த குழந்தையோட ஒரு அணைப்பு அணைச்சோனே, அந்த குழந்தை சிரிக்குது. ஆஹாண்டு. "டேய் நீ சரியான ஆளுடா. இப்பவே சேர்த்து வைக்கிறியா ஜோடிய? ஆ பெத்த அப்பா, அம்மாவ சேர்த்து வைக்கிறது புண்ணியம் இல்லையா?" அப்படியே அழுகைய நிப்பாட்னோனே, "பாத்தியா? அழுகைய நிப்பாட்டிட்டேன். அழகன் குசும்பன்ல. ம் குசும்பன்னா எவ்வளோ நேரம் இப்படி இருக்க முடியும்? ஏன்டா அழகரு, என்னடா நினைச்சுட்டு இருக்க? வேலை இருக்குல்ல. நான் அம்மா படிக்கணும்ல." ஹஹன்னு சிரிக்குது. சரி, சரி சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். "நீங்க தூக்கிட்டு போறீங்களா? நான் தூக்கிட்டு போட்டா?" "நீ உன் இஷ்டம். நான் தூக்கிட்டு போட்டா, நீ தூக்கிட்டு போறியா?" "என்னங்க? ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க." நான் பார்த்துட்டேன், தூக்கிட்டேன். எனக்கு இப்போதைக்கு இது போதும். நான் அப்பத்தாட்ட போய்க்கிறேன். நீ புள்ளைய வச்சுக்க." அப்படிங்கிறாரு. என்னத்த பார்த்துட்டேங்கிறாரு, என்னத்த தூக்கிட்டேங்கிறாரு. ஏதோ 2 அர்த்தத்துல பேசுற மாரி இருக்கே. தமிழ்ச்செல்வி உஷாராயிருடி அப்படின்னு சொல்லி மனசுல நெனைக்கிறாங்க. ஆமா, ஆமா. அப்படியே சொத்து பூராத்தையும் எடுத்துட்டு போறோம். உஷாரா இருக்கணுமாமே. ஆ எப்படிங்க தெரியும்? அதான் உன் மூஞ்சில எழுதி ஒட்டியிருக்கே! நீ நெனைக்கிறது அப்படின்னு நெனச்சுட்டு, சரி புள்ளைய வச்சுக்கோ அப்படி பழகுறாரு. வீர் வீருன்னு கத்துது. ஐயோ! என்னங்க வாங்க. என்னம்மா? வாங்க அழுகுறான். நீ தானே என்ன சொன்ன. ஐயோ! வாங்க அப்படின்னு புள்ளைய கூப்பிட நான் வரல. ஐயோ! நில்லுங்க அப்படின்னு கைய புடிச்சு இழுத்து, கையில கொண்டோய் வைக்கிறாங்க. 2 பேரும் கைய டச்சிங். 2 பேரும் சேர்த்து பிடிச்சு அழுகை நிக்குது. இப்படி எவ்வளோ நேரங்க வைக்கிறது? கொஞ்ச நேரம் இருப்போம். எல்லாரும் வர்ற வரைக்கும். எப்படி? எனக்கு கால் வலிக்குது. அப்ப உட்காரு. 2 பேரும் அப்படியே கட்டில்ல 2 பேரும் தாங்குனாக்குல பிள்ளைய வச்சுக்கிட்டு மூஞ்சிய பார்க்குறாங்க. அது அப்படிதான் சிரிக்குது. சரின்னு கீழ போடலான்னு போறாங்க. தூங்குற மாரி இருக்கான். கீழ போட்டுருவோன்னு போட்டுட்டு அப்படி நிமிர வீருன்னு கத்த, "ஐயய்யோ!" அப்படின்னு 2 பேரும் ஒண்ணா வந்து தூக்க, நெத்திக்கு நெத்திய முட்டிக்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப நேரம் விடிய விடியன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க. பகல் நேரம் தான். இப்ப 2 பேரும் ரொம்ப நேரமா இதே தாங்க போயிட்டுருக்கு. அப்பதான் மெல்ல வருது, பாக்குது. பாத்துட்டு, "ஐயய்யய்யோ!" அப்படின்னு தான் சேல தலவ எடுத்து கண்ல வச்சு பொத்திக்கிறது. அவங்க எல்லாரும் வாராங்க. "என்ன அப்பத்தா? அங்க பாரு." "என்ன? பையன வச்சாங்களா 2 பேரும் முட்டிக்கிட்டு இருக்காங்க." விலகுனா அழகரு அழுகுறான். அதனால அப்படியே இருக்காங்க. ஐயோ! வெட்கமா இருக்கே. "ஏய் இது ஒரு ஃபோட்டோ எடுறி." "ஐயோ! போப்பா" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம சமைக்கணும், வேலை பார்க்கணுமே. "நீ என்ன பெட்ரூம்லயா போய் பண்ண போற? இங்கிட்டு தானே பண்ண போற? விடுடி 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. போயிட்டு கதவ சாத்திட்டு வா" அப்படின்னு மெல்ல போய் செல்லப்பாண்டி கதவ சாத்திட்டு வந்துடுறாங்க. இவங்க எல்லாரும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன ஆகுது? இங்க தான் இவரு இருக்க போறாரு. இதன் தொடர்ச்சிய நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.